இன்று அதிகாலை விருதாச்சலம் பழமலை நாதன் நகர் அருகே முதல்ல ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் கார்த்திக் என்பவரை ஒரு புதிதாக வீடு கட்டிட்டு இருக்காங்க. அங்கே கார்த்திக் என்பவரை தலையில் கட்டையாலும் கல்லாலும் அடித்து காயப்படுத்தி விட்டு அதுக்கடுத்து ஜிஹெச் அருகே ராஜேந்திரன் அண்ட் சுந்தரமூர்த்தி என்ற 2 நபர்களை கல்லால் அடித்து காயப்படுத்தி அதன் பிறகு மணலூர் ரயில்வே பிரிட்ஜ் அருகே ஒரு பஸ்ஸை நிறுத்தி அந்த டிரைவர்கிட்ட தகராறு செய்து அவரையும் பாட்டிலால் இதில் தலையில் குத்தியிருக்காங்க. இப்படி 3 சம்பவங்கள் காலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் இந்த 3 நபர்களை பிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் விருதாச்சலம் பாலகிருஷ்ணன் தலைமையில் மற்றும் ஆய்வாளர் பார்த்தசாரதி, உதவி ஆய்வாளர் சந்துரு தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டையை செய்தார்கள். சரியாக ஒரு அரௌண்ட் இந்த நண்பகல் நேரத்தில் கண்டியாகுப்பம் அருகே இந்த பழமலை நாதன் நகரை சார்ந்த 3 நபர்கள், அதாவது சிவா, கந்தவேல் மற்றும் பாலாஜி, இந்த 3 நபர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்று தெரிய அந்த 3 நபர்களும் இந்த பகுதியில் அந்த முந்திரி காட்டில் தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஆய்வாளர் பார்த்தசாரதி, எஸ்ஐ சந்துரு தலைமையிலான தனிப்படையினர் அங்கே போகிறாங்க. போகும்போது அங்கே போலீஸை பார்த்தவுடன் கந்தவேல் என்பவர் அருவாளால் வெட்ட முயற்சி செய்கிறார். அதை பார்த்தசாரதி ஆய்வாளர் வான் பண்ணுறாரு. அதையும் மீறி வீரமணி என்பவருடைய கையில் வெட்டியிருக்காங்க. மறுபடியும் ஆய்வாளர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அதையும் மீறி கந்தவேல் என்பவர் வேல்முருகன் என்பவரை வெட்டியிருக்கிறார். உடனடியாக தங்களை உயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு எஸ்ஐ சந்துரு அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியால் கந்தவேல் என்பவரை காலில் வலது கால் முட்டியில் சுட்டிருக்காரு. அதுபோல் மற்ற 2 நபர்கள் சிவா மற்றும் பாலாஜி 2 நபர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அதில் சிவா தடுக்கி கீழே விழுந்து அவருடைய கால் மற்றும் கைகள் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. மேற்கொண்டு இது சம்பந்தமாக விசாரணை செய்ததில் இந்த கந்தவேல் மற்றும் சிவா என்பவர்கள் இந்த பழமலை நாதன் நகரை சார்ந்தவர்கள். இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் குடோனில் கூலி வேலை செய்கிறாங்க. இந்த கந்தவேல் மேலே 7 வழக்குகள் உள்ளது, அடிதடி வழக்குகள். 4 வழக்குகள் விருதாச்சலம் காவல் நிலையத்திலையும் 3 வழக்குகள் சென்னையில் கோயம்பேடு காவல் நிலையத்தில் இருக்குது. ஏன்னா இவங்க கோயம்பேடுக்குலையும் அடிக்கடி சென்று இந்த காய்கறி மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள். இவர் மேலே சிவா மேலே 2 அடிதடி வழக்குகள் உள்ளது. இப்போ 2 பேர்கள் தான் பிடிபட்டிருக்கிறார்கள். 3வது நபர் பாலாஜி என்பவர் அந்த தனிப்படையினர் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையில் காலையில் இந்த லோடு வேலைக்கு 6 மணிக்கு வருவாங்க. வரும்பொழுதே இவர்கள் மது அறிந்துவிட்டு மது போதையில் இந்த செயலை செய்ததாக இப்போ காவல்துறையிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது இவங்களுக்குள்ளார ஒரு மோட்டிவ் இருக்கா அப்படின்றத நம்ம காவல்துறை சார்பாக விசாரணை செய்து கொள்வோம். இல்லை, இப்போ நாங்கள் 2 பேரை விசாரணை செய்ததில் மது போதையில் தான் இருந்திருக்காங்க. அந்த பாட்டிலை வச்சு தான் தலையில் டிரைவரையும் இவரையும் குத்தியிருக்காங்க. அங்கே கார்த்தியை அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது பக்கத்திலே கம்பி கிடந்திருக்கு. அந்த கம்பியை எடுத்து தான் தாக்கியிருக்காங்க. இதில் என்னன்னா அவங்க ஒருத்தர் செல்ஃபோனில் ரீல்ஸ் பதிவு பண்ணுறாரு. அந்த ரீல்ஸை பதிவு பண்ணி சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு பதிவு பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் உள்ளவங்க. பழமலை நாதன் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, கார்த்திக் மண்டபத்தை. அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சம்பவம். இவர் கார்த்திக்ன்றவர் அந்த குடோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. தூங்கினவரை தான் பக்கத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய கம்பியை எடுத்து தலையில் அடிக்கிறாங்க. அதுதான் முதல் சம்பவம். இவங்களுக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்குங்களா? இல்லை, இவங்களுக்கு எந்த அடிபட்டவர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த முன்விரோதம் இல்லை.
அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஜிஹெச் எடுத்து இந்த கடையில் இந்த ராஜேந்திரன் அண்ட் சுந்தரமூர்த்தி 2 பேருமே கடை வச்சுருக்காங்க. ஒருத்தர்கிட்ட போய் தகராறு பண்ணுறாங்க. உடனே இன்னொருத்தர் போய் கேட்குறாரு. உடனே அதை அங்கே இருக்கிற கல்லை எடுத்து வச்சு தான் அடிக்கிறாங்க. தென் அதற்கப்புறம் வந்து நம்ம மணலூர் ரயில்வே பிரிட்ஜ் அருகே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நிறுத்தி இவங்க கேட்குறாரு, கண்டக்டர் டிரைவர் கேட்குறாரு, மேலே ஏறுங்கன்னு கேட்குறாரு. அவங்க கையில் இருக்கிற பாட்டிலை வச்சு கிழிக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஏற்கனவே பல கேஸ்கள் சொல்றாங்க, உண்மையா சொல்றது கந்தவேல் மேலே 20, 21, 22 இந்த 3 வருடங்களில் விருதாச்சலத்தில் 4 வழக்குகள் இருக்குது. பட் இவங்களோட அதிகமாக நேரம் இருக்கிறது கோயம்பேடில் பழ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாரு. இந்த கந்தவேலும் அந்த சிவாவும் அடிக்கடி அங்கே போயிட்டு வருவாங்க. இப்போ தான் சமீபத்தில் தான் இங்கே வந்திருக்காங்க. அங்கே தான் அங்கே ஒரு கொலை முயற்சி வழக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் அந்த காவல் நிலையத்திலையும் இருக்குது. அடிதடி வழக்கு, சின்ன சின்ன அடிதடி வழக்கு. போலீஸ் அதுதான் போலீஸ் இவங்க அந்த முந்திரி தோப்பில் இருக்கிறத பார்த்துட்டு அவர்களை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ தான் போதையில் இவங்களையும் மது போதையில் இவங்களையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் ஆய்வாளர் எச்சரிக்கை செய்கிறார். அதையும் மீறி ஃபஸ்ட்டில் வீரமணி என்ற காவலரை கையில் அருவாளை வச்சு வெட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் வேல்முருகன் அப்படின்ற காவலரையும் வெட்டுறாங்க. அதுக்கு மேலே தான் காவல்துறை வேறு வழியின்றி தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு காலில் சுடுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.